உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கம். ஐயா, மலை ஏறுறேன்னு சொன்னீங்க, சரி. இப்பங்கய்யா கோயிலுக்கு போறோம், நல்லா போறோங்கய்யா, சாமி கும்பிட்டு வரலாம். வந்ததையுமே மறுபடியுமே வீட்டுக்கு வந்து பாரு, அரை மணி நேரத்துல மறுபடியும் அந்த கவலையே வந்துடுதுங்கய்யா. இதுக்கு என்னங்கய்யா காரணம்? காரணத்தை சொல்றேன். மற்றதை நீங்கள் வகுப்புக்கு வந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். வகுப்புக்கு வராமல் தெரிஞ்சிக்க முடியாதுங்க ஐயா. பள்ளிக்கூடம் போகாமல் நான் பாஸ் ஆக வேணும்னா எப்படிங்க பாஸ் ஆகலாம், ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்காது. படித்தா தானே சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். அதனால் அந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் பாருங்கள், இந்த கோயிலுக்கு போகும்போது நான் கோயிலுக்கு போய் வேண்டாம் எல்லாம் சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கையில் போகிறீங்க. போய் சாமி கும்பிட்றவரில் நம்பிக்கை இழக்க மாட்டீங்க. அங்கே கோயிலில் பல கருவறையில் பல மந்திரங்கள் எந்திரங்கள் வச்சு ஓதன அந்த நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே படும். அதை கொஞ்சம் கிரகிப்பீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க. வீட்டுக்கு வர நம்ம கை விரல்கள்னால அந்த எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் அந்த பழைய சோகத்துக்கு உண்டாயிடும். அதே மாதிரி நம்ம மூளையில் கார்டிகோசோல் அப்படி என்ற திரவம் சுரந்து கொடை சுரந்து நம்ம மூளை ஃபுல்லாக மூடிடும், எதையுமே வேலை செய்ய விடாமல். அப்போ நமக்கு நல்லது நடப்பதில்லை, தேவையில்லாத நடக்கும். இதிலிருந்து மாறணும்னா நம்ம யோக பயிற்சியில் கலந்து அதுலேயே அந்த டோபாமின் என்கின்ற அந்த ஹார்மோனை சுரப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் செய்யணுன்றது தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, தெரியாதவங்க விட்டுருவாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் பயிற்சியில் கலந்துக்குங்க, எல்லாம் வெற்றி அடையலாம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.